வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே பார்வதியை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதை பார்வதி வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஃப்ஜேவை வந்து கனியக்கா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பர்சன் வந்து நார்மலாக உங்கள்கிட்ட பேசுகிறாங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா, நீ யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, திவாகர் வந்து இதுக்கு முன்னாடி இவங்களை எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருப்பாரு. விச் மீன்ஸ் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் திடீர்னு வந்து சபரி இது என்ன அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசுவார். சபரி ரிப்ளை பண்ணுவார். உடனே ரம்யா, எஃப்ஜே, கனி இவங்க எல்லாமே செம திட்டுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால லைக் கனியக்கா ஒரு டென்ஷனில் இருந்தாங்க. பட் எஃப்ஜேவும் திட்டவே நீ மட்டும் ஒழுங்குன்ற மாதிரி எஃப்ஜேவும் பிடிச்சி கனியக்கா திட்டுறாங்க. நீ வந்து திடீர்னு சண்டை போடுற பார்வதி கூட திடீர்னு சில்லானதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்க நார்மலாக, அது மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வேறு அவள் எப்படி இருக்கா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டாஸ்க் ஒன்று நடந்ததில் இன்றைக்கி பேப்பரில் எழுதி கொடுத்தாங்களே, அது எல்லாமே வந்து பார்வதிக்கு பொருந்துற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. ஸோ ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது ஓ ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். ஏன்னா பார்வதியை வச்சு தான் அந்த கேமே எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொரு டைலாகும் அந்த இதில் எழுதியிருக்க ஒவ்வொரு டைலாகும் அப்படியே பார்வதிக்கு வந்து பொருந்தும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பிஹேவியரையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த எல்லா டைலாகும் பார்வதிக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் லைக் விக்ரம் வந்து எடுத்திருப்பார்ல, லைக் என்னது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பேமெண்ட் வேஸ்ட்டு, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உடன்பாடு இல்லை. பட் எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பார் இந்த டாஸ்க்கே அவங்கள வச்சு தான் டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்மளோட சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.